கையே தனக்கு உதவி என்பதை உணர்த்தும் நீதிக்கதை. ஒரு காட்டில் நிறைய மிருகங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தது. அதுல ஒரு முயல் குட்டிக்கு நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். எப்பவும் அந்த முயல் குட்டி அதனுடைய நண்பர்கள் கூடவே இருக்கும். என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் தன்னுடைய நண்பர்கள் கிட்டேயே நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த காட்டுக்குள் ஒரு வேட்டைக்கார கும்பல் வந்தது. அவர்களிடம் நிறைய வேட்டை நாய்கள் இருந்தன. அந்த வேட்டை நாய்கள் எல்லாம் மிருகங்களை துரத்தி கொண்டு வேட்டைக்காரர்களுக்கு அந்த விலங்குகளை பிடிப்பதற்கு உதவி செய்யும். அந்த காட்டிற்குள் வந்த சிறிது நேரத்திலேயே அந்த வேட்டை நாய்கள் அங்கிருந்த முயல் குட்டியை பார்த்துவிட்டன. உடனே அந்த நாய்கள் எல்லாம் முயலை துரத்த ஆரம்பித்தது. அந்த முயலோ தன்னோட மான் நண்பர்கிட்ட ஓடிப்போய் என்னை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சியது. அதற்கு மான்குட்டியோ என்னால் முடியாது என்று மறுத்துவிட்டது. அடுத்ததாக பக்கத்தில் இருந்த தன்னுடைய குரங்கு நண்பரிடம் போய் தன்னை காப்பாற்றும்படி கெஞ்சியது. அதற்கு குரங்கு நண்பரோ என்னால் முடியாது என்று சொல்லி மறுத்துவிட்டது. அடுத்ததாக கரடி நண்பரிடம் போய் என்னை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சியது. அதுவும் என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டது. அதன் பிறகு முயல் சற்று யோசித்தது. இத்தனை நாட்களாக நம் நண்பர்களிடமேயே நிறைய நேரத்தை செலவழித்து விட்டோம். இப்போது நமக்காக உதவுவதற்கு ஒருவருமே இல்லையே, இத்தனை நாள் இவற்றை அறியாமல் இருந்து விட்டோமே என்று எண்ணி வருத்தம் கொண்டது முயல். அதன் பிறகுதான் முயலுக்கு தோன்றியது, ஒரு ஆபத்து வரும்பொழுதுதான் தன்னுடைய நிலைமை நமக்கு தெரியும். மற்றவர்களை இந்நேரத்தில் நம்பக்கூடாது என்பதை உணர்ந்து கொண்டது. உடனே நன்றாக யோசித்து தனக்கான தீர்வை தானே யோசித்தது. பக்கத்தில் இருக்கின்ற அடர்ந்த புதருக்குள் போய் ஆடாமல் அசையாமல் அமர்ந்து கொண்டது. அந்த வேட்டை நாய்கள் கொஞ்ச நேரம் தேடிக்கொண்டே இருந்தது. பின் காணவில்லை என்பதால் திரும்ப சென்று விட்டது. அந்த நாள் முதல் பின் நண்பர்களை வெறும் பொழுதுபோக்கிற்கு மற்றும் பயன்படுத்திக் கொண்டு முழுமையாக நம்பக்கூடாது என்பதை உணர்ந்து கொண்டது. தன்னுடைய எல்லா நேரத்தையும் நண்பர்களுடனே கழிப்பதை விட்டுவிட்டு தனக்காகவும் நேரத்தை பயன்படுத்திக் கொண்டது. இக்கதையின் நீதி தன் கையே தனக்கு உதவி என்பதாகும். This video sponsored by SBO School of Business Organization in Thiruvannamalai. This is a digital market company. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.